1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து நவகிரகங்கள் பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த நிகழ்ச்சியில் புதன் பற்றியும் அதோட சிறப்பு குணாதிசயங்கள் பற்றியும் நம்ம ஜோதிட ஆய்வாளரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு ராஜேந்திரன் அவர்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. நம்ம தொடர்ந்து நவகிரகங்கள் பற்றி பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்னைக்கு புதன் பற்றி சொல்லுங்கள் சார். புதன் அறிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அறிவுக்கு உகந்த ஒரு கிரகமா இல்லை வேற ஏதாவது இருக்கா? அறிவன் அப்படிங்கிற பேர்லேருந்து புதனை சொல்கிறது தான் சரியான தமிழ் வார்த்தை. ஜோதிடம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறோம்ல, ஆமாம். புதன் தான் சிறந்த ஜோதிடன், புதன் தான் சிறந்த கணக்கன். இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, இதுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம், இது வரலாற்றோட தொடர்புடைய ஒரு உதாரணம். இன்றைய ஜோதிடம்ங்கிறது கிட்டத்தட்ட நம்ம குப்தர்கள் காலத்திலேருந்து பேசிகிட்டு இருக்கோம், வராக மிகிரர்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஜோதிடம் பார்த்திங்கன்னா புத்தர், மகாவீரர், மர்கலி கோசாலர் இவங்கள்லாம் கான்டெம்பரரின்னு சொல்லுவாங்கள்ல, சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு ஞானிகள். இந்த 3 மதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்துக்குன்னு சிறந்த ஒரு வரையறைகள்லாம் உருவாக்கி அஷ்டாங்க மகாநிமித்தங்கள் சொல்லிட்டு 8 விதமான நூல்களை தொகுத்து வெளியிட்டவங்க. அதில் முக்கியமானது ஒன்று ஜோதிடம். அந்த ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா ஆசீவகம் அப்படின்னு ஒரு மதம் இருக்கு இல்லையா, அவங்க அதை தழுவி தான் பிற்காலம் வந்தது அத்தனையுமே இந்த மதங்களை எழுதியிருக்காங்க. உதாரணமாக பார்த்திங்கன்னா, இதை நம்ம பின்னாடி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஒரே ராசி கட்டத்தில் 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் ஒன்றா இருந்தால் சன்னியாசி யோகம்னு ஒரு கணக்கு இருக்குது. புலிப்பாணியில் அதை நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த 12 ஒரே கட்டத்துக்குள்ளே 4-5 கிரகங்கள் இருந்ததுன்னா அதில் எது வலிமையான கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது புதன் வலிமையாக இருந்தால் அவர்கள் ஆசீவகத்துறவியாக இருப்பார்கள் அப்படின்னு ஒரு கணக்கு வரும். செவ்வாய் வலிமையாக இருந்தால் அவங்க சாக்கியர்களாக இருப்பார்கள். இப்படி ஒரு கணக்கு சொல்லிட்டு வருவார்கள் வராக மிகிரரில். இதோட தொடக்கம் அப்படிங்கிறதே ஆசீவகத்திலேருந்து தான் இந்த தொடக்கமே இருக்குது. அப்போ சிறந்த ஆசீவகர்கள் தான் சிறந்த ஜோதிடர்கள், ஜோதிட வல்லுநர்கள்னு சொல்லிட்டு வரலாற்றில் குறிக்கப்பட்டிருக்கு. அந்த ஆசீவகர்கள் அப்படின்னு சொன்னாலே புதனை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ ஜோதிடத்துக்குன்னு முழுமையான கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது புதன் தான். புதன்கிறது மேஜர் கிரகம். எல்லா கிரகத்தோட தொடர்பும் சேர்ந்தால் தான் அதை பண்ண முடியும். இருந்தாலும் புதன் அப்படிங்கிறது ஜோதிடன் அப்படின்னு ஒரு பேர். கணக்கன், கணியன், அறிவன் எல்லாமே வந்துடுது அதுக்குள்ளார. அப்போ புதன்கிறது ரொம்ப சிறப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது இல்லையா? இப்போது நீங்கள் நான் 2 பேரும் பேசுகிறோம். இது கேமராவில் ரெக்கார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் கம்யூனிகேஷனாக பொதுமக்கள் எல்லாருக்கும் ஒன்று சேருதில்ல. ஒரு இடத்தையும் இன்னொரு பொருளையும் இணைத்து அதை தொடர்ந்த உலகம் பூரா அந்த சங்கிலி தொடர் போல் ஏதாவது ஒரு வகையில் இணைத்துக்கிட்டே இருக்குல்ல. 2 பொருள்களை இணைக்கிறது தான் புதன். புதன் இல்லாமல் எந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். கண்ணாடி இருக்கு இல்லையா, கண்ணாடிங்கிறது சூரியனும் சனியும் சேர்ந்தது தான் கண்ணாடி. அப்போ இந்த கண்ணாடியை நீங்கள் கட் பண்ணி குறுக்க அறுத்து எடுக்கிறாங்கல்ல, அப்போ எட்ஜில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் இருக்கும். அதில் பச்சைங்கிறது புதனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போது புதன்கிறது ரொம்ப முக்கியமான கிரகம் ஜோதிடத்தில். இப்போ வருவோம். புதன் அப்படிங்கிறது ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தால் கல்வி நல்லா வரும். புதன் ஜோதிடத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், வழக்கறிஞர்களை குறிக்கக்கூடிய கிரகம், ஆடிட்டர்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் புதன். அப்போ புதன் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இயங்க முடியாது. பேருந்து போக்குவரத்து போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே சாலை இல்லாமல் போக முடியாது இல்லையா? அப்போ ஒன்றோட ஒன்று இணைக்கிறது புதன் தான். அப்போ இந்த புதன் அப்படி என்னன்னா, ஜாதக ரீதியாக என்ன சொல்லுவாங்க, நம்ம தாய்மாமனை குறிக்கக்கூடியது, கல்வியை குறிக்கக்கூடியது, புத்தி கூர்மையை குறிக்கக்கூடியது. புத்தி மட்டுமே இல்லை, புத்தி கூர்மைக்கும் புதன் தான். அப்போ இதை வச்சு தான் ஒரு நம்ம எல்லாத்தையுமே பேச வேண்டியதாக இருக்குது. புதனுக்கு இன்னும் என்னென்ன சிறப்புக்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதன் இரட்டைத்தன்மை உள்ள ஒரு கிரகம். இப்போ ஆண் கிரகம் பெண் கிரகம் அப்படின்னு பிரிக்கும்போது புதன் பார்த்திங்கன்னா அலிக்கிரகம் அப்படின்னு பிரிப்பாங்க. இந்த அலிக்கிரகத்திலேயே ஆண் அலி புதன், பெண் அலி சனி. இதெல்லாம் ரொம்ப தெளிவாக எடுத்து தான் ஜோதிடர்கள் ரொம்ப தெளிவாக பேசியாகணும். புதன்னாலே உங்களுக்கு 2 விதமான சிந்தனைகள் தொடர்ந்து இருக்கும். நம்ம ஏற்கனவே மிதுன ராசியை பற்றி பேசும்போது இதை தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த புதன் புத்திசாலித்தனத்துக்கும் 2 தரப்பை இணைக்கிறதுக்கும், தரகு, ஆடிட்டர், இந்த மாதிரி பல வேலைகள். அதில் நீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா 2 வழக்கறிஞர்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, அதாவது 2 அறிவாளிகளுக்குள்ளே பேசிக்கும் போது வாக்குவாதம் நடக்கும்போது அதுலேருந்து அவ்வளவு அதாவது என்ன சொல்கிறது, ஃபைட், இட் இஸ் நாட் ஃபைட், தட் இஸ் லைட் அப்படிம்பாங்க. அந்த மின்னல் மாதிரி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒளி வெள்ளங்கள், அவ்வளோ பாயிண்ட்ஸ் உருவாகும். அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த சில முக்கியமான வழக்கறிஞர்கள் ஒரு முக்கியமான வழக்கில் ஆர்கியூ பண்ணும்போது நீதிபதி என்ன பண்ணுவார்,
உங்களோட வாதத்தை முடிச்சுக்க வேணாம், இன்னும் கொஞ்சம் தொடங்குங்க, இன்னும் கொஞ்சம் ஆர்கியூ பண்ணுங்க அப்படிம்பாங்க. எப்படின்னா வாக்கு சாதுரியம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம்ல, இந்த வாக்கு சாதுரியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கிறதே வந்து புதன் தான். இந்த புதன் நல்லா இருக்கிற வழக்கறிஞர்கள் 2 பேர் ஆர்கியூ பண்ணிக்கிட்டாங்கன்னா ஜட்ஜஸே உட்காந்து கேட்குற அளவுக்கு இருக்கும். அதனால் ஜட்ஜஸே என்ன பண்ணுவார், இன்னும் கொஞ்சம் இந்த வாதங்கள் தொடரட்டும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, இதை குறிக்கக்கூடியது புதன். அப்போ ஒரு நல்ல வழக்குரைஞராக இருந்தார்னா அவருக்கு வந்து அவருடைய ஜாதகத்தில் புதன் வலிமையாக இருந்தால் தான் அனல் பறக்கிற வாதம்ங்கிறத விட புத்திசாலித்தனம் நிறைந்த ஒரு வாதமாக அந்த இடத்துல இருக்கும். அதான் சாதுரியம் தான், புதன்னாலே சாதுரியம் தான் உங்களுக்கு. அதே போல் நல்ல ஆடிட்டர்கள் சொல்கிறோம் இல்லையா, கணக்கன் அப்படின்னாலே புதன் தான். அப்போது கணக்கன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, கணியன் அப்படின்னாலும் புதன் தான். வானசாஸ்திரங்கள் கணிக்கிறவங்க, ஜோதிடம் கணிக்கிறவங்க, அற்புதமான பலன் சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதன் வந்து அந்த ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். இவ்வளவும் சொல்லிவிட்டு ஒரு நாட்டோட இளமை பட்டாளம்னு சொல்கிறோம்ல, இளைஞர் சக்தின்னு சொல்கிறோம்ல, இந்த இளம் பெண்கள், இளைஞர்கள், இதையெல்லாம் குறிக்கிறது புதன் தான். அறிவை குறிக்கிற கிரகம். அப்புறம் வந்து இந்த நம்ம நிறைய சொல்லுவோம் இந்த கமிஷன், 2 பேருக்கு இடையில் வந்து இப்போது ரியல் எஸ்டேட்லாம் பேசும்போது ஒருத்தவங்க வாங்குவாங்க, ஒருத்தவங்க விற்பாங்க, இது மார்க்கெட்டிங், இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா புதன் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்களால வந்து பெரிய அளவுக்கு செழிக்க முடியும். அதனால் புதன் வந்து சிறந்த கல்விமான் மட்டும் இல்லை, இந்த ஆடல் பாடல் இசையெல்லாம் சொல்கிறோம்ல, எல்லாத்துக்குமே வந்து புதனோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது. புதன் அப்படின்னாலே வந்து நெடிய உருவம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போது பெருமாள்கள்லேயே நின்ற திருக்கோல பெருமாள், இப்போ வெங்கடேச பெருமாள் இருக்கல, திருப்பதி வெங்கடேச பெருமாள், அப்போ நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள்கள் எல்லாமே வந்து புதனுடைய அம்சம்தான். அப்போ அது வந்து இப்போ புதன் ஒரு ஆதிக்கம் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா அவங்க நிச்சயமாக நெடிந்த உயரத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு. புதன் வலுத்துக்குள்ளமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களோட தாக்கம் அதில் இருக்கும். ஸோ அப்போ வந்து புதன் இந்த தோற்றம் வந்து அப்படி தான். புதன் அப்படின்னு பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா இன்னொரு வந்து அதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, புதன் வந்து திடப்பொருள்லேயும் வராது, திரவ பொருள்லேயும் வராது இல்லையா. பாதரசத்தை எதில் சேர்ப்பீங்க நீங்கள்? 2துலேயுமே சேர்க்குற மாதிரி இருக்கும். அப்போது பாதரசம்ங்கிறது புதன். அப்போ அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து அதோட தொடர்பு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு வரோம் இல்லையா. அப்போ அது வந்து புதன் வந்து எல்லாத்துலேயுமே அதோட சாதுரியத்தை காட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும். இப்போ விஷ்ணு தான் வந்து புதன் ஒரு கடவுளாக சொல்லும்போது எப்படி சிவனை சூரியன் அப்படின்னு சொல்லுவோமோ, இந்த இடத்துல வந்து நம்ம விஷ்ணுவை தான் மெயினாக புதன் அப்படின்னு சொல்கிறாங்க. விஷ்ணுக்கு மாயாவி அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு இல்லை. மாயாவின்னா எப்படி, எப்போ வரார், எப்போ போகிறார், எப்போ மறைவார், எப்போ தோன்றுவார்னு தெரியாதுங்களா. புதன் கிட்டத்தட்ட அப்படி தான் விசித்திரமான வேலைகள்லாம் செய்யக்கூடியவர் புதன் அப்படின்னு எடுக்கலாம். புதன் வந்து பொதுவாக நம்ம இளைஞர்கள், இளம்பெண்கள் அதிகமாக குறிப்பிட்ட மாதிரி பச்சை நிறம் பூராவே வந்து புதனை குறிப்பிடக்கூடியது. அப்போது ஒரு தாவரத்தில் இலை, தழை இதெல்லாம் குறிக்கக்கூடியது வந்து புதன் தான். பொதுவாகவே பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே புதன் ஆதிக்கம், புதன் தான். அதாவது பச்சை நிறமே அப்படின்னா அது அந்த இடத்துல புதனை குறிக்கக்கூடிய ஒரு காரகத்துவத்தை, புதனுடைய காரகத்துவம் குறிக்கக்கூடிய ஒரு நிறமாகும். அது புதனுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது, உலோகம் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் நம்ம ஒரு சொல்ல வேண்டியிருக்குல்ல, பச்சை கல் அப்படின்னு சொல்கிறோம்ல, மரகதம், அதை வந்து அதுக்கு வந்து இதாக சொல்லுவாங்க. உலோகம்னு பார்க்கும்போது வெண்கலம், பித்தளை இதெல்லாம் வந்து எடுத்துக்குவாங்க. இந்த பங்குச்சந்தையில் வந்து சிறந்து விளங்குறாங்கல்ல, பங்குச்சந்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி சைடில் நான் சொல்கிறேன். இந்த முன்பேற வர்த்தகத்துக்கு வந்து பெரிய அளவுக்கு நம்ம எந்த இடத்துலையும் என்கரேஜ் பண்ணி இதில் ஜெயிப்போன்னு சொல்ல முடியாது. இந்த பங்குச்சந்தை வர்த்தகம் இதில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது வந்து புதனுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. புதன் நல்லா இருந்தால் தான் எந்த ஷேர் வாங்கலாம், எதை விற்கலாம், எந்த நேரத்துக்கு எதை வாங்கி வச்சுக்கிறது, இந்த தீர்மானம்லாம் பண்ணுறாங்கல்ல, இதுக்கு வந்து புதனோட குருவும் அவசியம் இருந்தால் கூட புதன் தான் ரொம்ப முக்கியமாக. வணிகம் அப்படின்னு வரும்போது புதன் வந்துடும், நிதின்னு வரும்போது குரு வந்துடும். அப்போ இது ரெண்டும் சேரும்போது அந்த பங்குச்சந்தை, இது ரெண்டும் அந்த பங்குச்சந்தையை தீர்மானிக்கிறதுல புதனுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ அதே அளவுக்கு குருவுக்கும் இருக்குது. அதனால் அதை எடுத்து நம்ம பார்த்துக்கணும். இப்போது புதன்லேயே பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, மறைந்த புதன் நிறைந்த கல்வி அப்படின்னு ஒரு சொல் வழக்கு உண்டு. அப்போ புதன் மறைஞ்சி போனால் நல்லது தானா? ஒரு வகையில் அது நல்லது தான். இப்போது 6ஆம் இடத்துல இருக்கிற புதன், 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன், 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் இருக்குல்ல. அப்போ மறைந்த புதன் நிறைந்த கல்வி அப்படிங்கிறது இங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் கல்லூரியில் படித்து வாங்குகிற பட்டத்தை அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது இல்லையா.
இவங்கெல்லாம் அதை படித்தாலும் படிக்காட்டியும் அதை தாண்டி வந்து மிகப்பெரிய அளவுக்கு உலக படிப்புகளை படித்து நிறைய நூல்களை படித்து எடுத்து சொல்கிறாங்கல்ல, இது வந்து அதுதான் மறைந்த புதன் நிறைந்த கல்வி அப்படின்னு சொல்கிறது. ஆனால் புதன் வந்து ஒரு இடத்துல மறையாமல் இருக்கிறது இன்னொரு இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் சில நூல்கள் சொல்லுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த புதன் வந்து ஒரு ஜாதகத்தில் மறைஞ்சிச்சின்னா அவங்க அந்த வரவு செலவு கணக்குகளை வந்து சரியாக வச்சுக்க மாட்டாங்க. வரவு செலவு கணக்குகளை சரியாக வச்சுக்கலைன்னா வருமான வரித்துறைக்கு பயந்து தானே ஆகணும். அப்போ வருமான வரித்துறையை சரியாக சமாளிக்கணும்னா வரவு செலவு கணக்குகளை சரியாக வைக்கணும். அப்போ புதன் சரியாக இருந்தால் தான் வருமான வரிக்கு தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். புதன் சரியாக இருந்தால் தான் வருமான வரி இந்த மாதிரி ரைடுகளுக்கெல்லாம் உட்படாமல் அஞ்சாமல் இருக்கிறதுக்கு அந்த அக்கௌண்ட்ஸு அதான் அக்கௌண்ட்ஸ் தான் வரவு செலவு கணக்குகளை சரியாக வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் புதன். புதன் வந்து ஒரு ஜாதகத்தில் மறைந்து இருந்ததுன்னா அவங்க வரவு செலவு கணக்குகளை சரியாக வச்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. அதுலேயும் பார்த்திங்கன்னா யார்கிட்ட எவ்வளோ வாங்கியிருக்கோம், யார்கிட்ட எவ்வளோ கொடுத்துருக்கோம், அதாவது லாபமாக நட்டமாக அப்படிங்கிற கணக்கு இன்னொரு பக்கம் இருந்தாலும் எங்கேருந்து எவ்வளோ வந்திருக்கு, எங்கேருந்து எவ்வளோ போயிருக்கு, லாபம்னா எவ்வளோ லாபம், நஷ்டம்னா எவ்வளோ நஷ்டம், இப்படிங்கிற கணக்கை சரியாக வச்சுருக்கணும். இப்படி சரியாக வச்சுருந்தாங்கன்னா இந்த வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, இந்த மாதிரி இந்த ரைடுகள்லாம் இருக்குல்ல, இதிலேருந்து அப்போ தான் தப்பிக்க முடியும். அப்போ வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை போன்ற ரைடுகள்லேருந்து தப்பிக்கணும்னா புதன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். புதனை சரியாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா இந்த இடத்துல அக்கௌண்ட்ஸுக்கும் அவங்க தான் காரணம், அதுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடிட்டர்களுக்கும் அவங்க தான் காரணம், அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கான வழக்கறிஞர்களுக்கும் புதன் தான் காரணம். அப்போ எப்படி தான் சுற்றி சுற்றி பார்த்தாலும் புதன் இல்லாமல் இந்த உலக இயக்கம் இல்லைங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்போது உடல் உறுப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து கம்யூனிகேஷன் நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் இல்லையா. அப்போ புதன் வந்து நரம்புகள் தான் வந்து உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ரத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய பணிகளை செய்கிறது. எப்படி வந்து ஒரு நாட்டில் வந்து போக்குவரத்து, அது ரயில் போக்குவரத்தாக இருக்கலாம், பேருந்து போக்குவரத்தாக இருக்கலாம், இல்லை விமான போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்தாக இருக்கலாம்ல, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் சேர்த்தா தானே அந்த உலகம் இயங்கிக்கிட்டே இருக்கும், நாடு செழிப்பாக இருக்கும். அப்போ இந்த நரம்புகளுக்கெல்லாம் அதிபதி, நரம்புகள்ங்கிறது ரத்தத்தை வந்து ஒரு உடலில் கூட அத்தனை பாகத்துக்கும் நரம்புகள் வழியாக தான் ரத்தம் சென்று சேருது. இந்த நரம்புகளுக்கெல்லாம் அதிபதி தான் வந்து புதன். ஸோ இந்த புதன் நல்லா இருந்தால் தான் நரம்புகளில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருக்கும். அது ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து இந்த இசைக்கருவிகளில் இசைக்கிறாங்க, ராகங்கள், இதெல்லாம் பற்றிலாம் சொல்கிறதுல புதனோட பங்கு இருக்குது. மற்ற கிரகங்களோட சேர்க்கையெல்லாம் இருந்தால் கூட புதனுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது இல்லையா. அப்போ அந்த ராகங்கள் அதெல்லாம் வரும்போது புதன் வந்து அந்த இடத்துல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குங்கிறத மறந்துட முடியாது. அதாவது நரித்தந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்கள்ல, விலங்குகள்லேயும் சரி, பறவைகள்லேயும் சரி, இல்லை உயிரினங்கள்லேயும் சரி, தந்திரமான சிந்தனை உள்ளவர்கள் எல்லாம் புதனோட ஒப்பிட்டு பேசுவாங்க. அப்போ எதை சொல்லுவோம், நரியை சொல்லுவோம், பச்சோந்தியை சொல்லுவோம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த புதனுடைய தொடர்புடைய ஒரு விலங்குகள் அப்படின்னு எடுக்கலாம். நோயை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து சில நேரங்களில் கல்விங்கிறோம்ல, புதன் நல்லா இருந்தால் தான் வந்து படிக்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியும். சில பேருக்கு எவ்வளோ படித்தாலும் மைண்டில் ஏற மாட்டுதுங்கிறாங்கல்ல. படிப்பு நல்லா வருமா அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் புதனை தான் பார்க்கணும். ஸோ அந்த படிப்பு, மூளைத்திறன், சிந்தனா சக்தி, சமயத்துக்கு ஏற்ப மாதிரி தன்னுடைய அந்த சமயோஜித சிந்தனை அப்படிம்பாங்கள்ல, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, சமயம் உசிதம், இது ரெண்டும் சேர்ந்தது தான் சமயோசிதம். அது தமிழ் வார்த்தை இல்லை. அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ள, தன்னைத்தானே தகவமைத்து கொள்வது அப்படிங்கிறாங்கல்ல, இது புதனோட முதல் கெப்பாசிட்டி. ஸோ புதன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நரம்பு இல்லாத உடல் பகுதியில் எங்கேயும் பெருசாக கிடையாது இல்லை. ஸோ நரம்பு எப்படி உடலுக்கு முக்கியமோ அது மாதிரி உலகம் முழுக்க எல்லா துறைகளிலும் எல்லா நேரங்களிலும் வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது புதன் தான். உலகத்தில் எது நடந்தாலும் எந்த விஷயம் நடந்தாலுமே வந்து புதனோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்றது தெளிவாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். அதுவும் குறிப்பாக புதனை பற்றின அந்த மாயாவி, பாதரசம், அலிகிரகம் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு புதுமையான தகவலாக இருந்தது. ரொம்ப நன்றி சார். நன்றி. இந்த நிகழ்ச்சியில் புதனை பற்றிய பல சுவாரஸ்ய தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு கிரகத்தை பற்றி பல சுவாரஸ்ய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.